சமஸ்கிருதத்தை கற்றவர்களால் மட்டுமே படிக்க முடிந்த வால்மீகி ராமாயணத்தை சாமானிய மக்கள் மனதிலும் கொண்டு சென்றதில் முன்னோடியாக இருந்தவர் கம்பர் என தமிழக ஆளுநர் ஆர்.என். ரவி தெரிவித்தார். ராமேஸ்வரத்தில் நடைபெற்ற கம்பன் விழாவில் ரா. குலசேகரன் எழுதிய கம்பனில் இலக்கிய தாக்கம் என்ற நூலை வெளியிட்ட ஆளுநர் இதனை கூறினார். முன்னதாக குந்துக்கால் கடற்கரையில் அமைந்துள்ள விவேகானந்த நினைவு மண்டபத்தை பார்வையிட்ட ஆளுநர் ஆர்.என். ரவி அங்கிருந்த மாணவர்களுடன் கலந்துரையாடினார். புதுச்சேரியில் விவசாய கூலி தொழிலாளர்களுக்கு மழைக்கால நிவாரணமாக ஆண்டுதோறும் 1000 ரூபாய் வழங்கப்படும் என பட்ஜெட் கூட்டத்தொடரில் வேளாண் துறை அமைச்சர் ஜெயக்குமார் அறிவித்துள்ளார். இந்திய உணவுக் கழகத்திற்கு அனுப்பப்படும் நெல்லிற்கு 1 கிலோவிற்கு 2 ரூபாய் வீதம் ஊக்கத்தொகை கொடுக்கப்படும் என்று தெரிவித்த அவர், இந்தியாவிலேயே முதன்முறையாக சூரிய சக்தி பம்ப் செட் புதுச்சேரியில் அறிமுகப்படுத்தப்பட உள்ளதாகவும் அறிவித்தார். இலங்கையிலிருந்து படகு மூலம் ராமநாதபுரம் மாவட்ட கடற்கரைக்கு கடத்தி வரப்பட்ட 4,56,00,000 ரூபாய் மதிப்பிலான 6.6 கிலோ தங்கத்தை மதுரை வருவாய் புலனாய்வுத்துறை அதிகாரிகள் பறிமுதல் செய்தனர். ரகசிய தகவலின் பேரில் மண்டபம், வேதாலை, களிமண்குண்டு, மரைக்காயர்பட்டினம் உள்ளிட்ட பகுதிகளில் அதிகாரிகள் மறைந்திருந்து கண்காணித்தனர். தங்க கட்டிகளை படகு மூலம் கடத்தி வந்த நபர் காரில் மதுரை நோக்கி செல்வதாக கிடைத்த தகவலை அடுத்து பின்தொடர்ந்து சென்று திருப்பாச்சேத்தி சுங்கச்சாவடி அருகே மடக்கி பிடித்தனர். தங்கத்தை கடத்தி வந்த கீழக்கரையைச் சேர்ந்த ஷேக் சதக், சாதிக் அலி ஆகியோரையும் கைது செய்தனர். வயநாடு நிலச்சரிவு நிவாரணமாக தாங்கள் வசூலித்த 14 லட்சம் ரூபாயை பள்ளி மாணாக்கர்கள் புதுக்கோட்டை மாவட்ட ஆட்சியரிடம் ஒப்படைத்தனர். புதுக்கோட்டை SFS என்ற தனியார் பள்ளியைச் சேர்ந்த மாணாக்கர்கள் தாங்களாகவே முன்வந்து நிவாரண நிதி வசூலித்த நிலையில் அவர்களை மாவட்ட ஆட்சியர் அருணா பாராட்டினார். திருவள்ளூரில் நேற்றிரவு கண்டெய்னர் லாரி மீது கார் மோதி உயிரிழந்த 5 பொறியியல் கல்லூரி மாணவர்களின் உடல்களை பார்த்து பெற்றோரும் நண்பர்களும் கதறி எழுந்தனர். திருவள்ளூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் பிரேத பரிசோதனை செய்யப்பட்டு 5 மாணவர்களின் உடல்கள் பெற்றோர்களிடம் ஒப்படைக்கப்பட்டது. விபத்தில் உயிரிழந்த 5 மாணவர்களும் ஆந்திராவை பூர்வீகமாக கொண்டவர்கள். சென்னை அருகே உள்ள தனியார் பொறியியல் கல்லூரியில் 3ஆம் ஆண்டு படித்து வந்த நிலையில் வாடகை காரில் சித்தூருக்கு சென்றுவிட்டு இரவில் சென்னைக்கு திரும்பிய போது விபத்தில் சிக்கினர். கட்டுப்பாட்டை இழந்த கார் எதிரே வந்த கண்டெய்னர் லாரி மீது அதிவேகமாக மோதி நொறுங்கியதாக கூறப்படுகிறது. கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளி சுற்றுவட்டார பகுதியில் பெய்த கனமழையால் சுமார் 150 ஏக்கர் நெற்பயிர்கள் தண்ணீரில் மூழ்கின. காணாங்குட்டை முறையாக தூர்வாரப்படாததால் தண்ணீர் முழுமையாக வெளியேற முடியாததால் வயல்களில் தண்ணீர் தேங்கியதாக விவசாயிகள் தெரிவித்ததை தொடர்ந்து அப்பகுதியை மாவட்ட ஆட்சியர் சரையு பார்வையிட்டார். சென்னை மெரினா கடற்கரை பூங்காவிற்கு பின்புறம் சுற்றித் திரிந்த மாடுகளை பிடித்த மாநகராட்சி ஊழியர்களிடம் மாடுகளின் உரிமையாளர்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். அப்போது வாகனத்தில் ஏற்றப்பட்டிருந்த மாட்டினை சிலர் கீழே இறக்கியதாகவும் அதனை தடுத்த ஊழியர் தாக்கப்பட்டதாகவும் கூறப்படுகிறது. இது குறித்த புகாரில் போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். கிராமப்புறங்களில் மருத்துவ வசதிகளை கொண்டு சேர்ப்பதில் புதுச்சேரி முதன்மையாக திகழ்வதாக முதலமைச்சர் ரங்கசாமி தெரிவித்தார். புதுச்சேரி எய்ட்ஸ் கட்டுப்பாட்டு சங்கத்தின் சார்பில் நடைபெற்ற விழிப்புணர்வு நிகழ்ச்சியில் பங்கேற்று பேசிய அவர், கிராமத்திற்கு ஒரு சுகாதார மையம் கொண்டுவர நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக கூறினார். திருப்பத்தூர் அடுத்த கோனேரிக்குப்பத்தில் 70 லட்சம் ரூபாயில் 2 மாதங்களுக்கு முன் அமைக்கப்பட்ட தார் சாலை ஆங்காங்கே பெயர்ந்துள்ளதோடு சில இடங்கள் உள்வாங்கிவிட்டதாக கிராம மக்கள் தெரிவித்துள்ளனர். தகவல் அறிந்து அதிகாரிகள் வந்து சாலையை பரிசோதித்து சென்றுள்ள நிலையில் தரமற்ற முறையில் சாலையை அமைத்த ஒப்பந்ததாரர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கிராம மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். தருமபுரி மாவட்டம் பாலக்கோடு அருகே
கருவில் இருக்கும் குழந்தை ஆனா பெண்ணா என்பதை ஸ்கேன் செய்து கண்டறிந்து கூறி வந்த 4 பேர் கைது செய்யப்பட்டனர். சீங்கேரி கூட்டுச்சாலையில் உணவகத்துடன் கூடிய வீடு ஒன்றை வாடகைக்கு பிடித்து ரகசியமாக செயல்பட்டு வந்த இந்த கும்பல் கர்ப்பிணிகளிடம் தலா 20,000 ரூபாயை பெற்றுக்கொண்டு குழந்தைகளின் பாலினம் குறித்து கூறி வந்ததாக கூறப்படுகிறது. கைதான 3 பெண்களில் கற்பகம் என்பவர் தனியார் மருத்துவமனையில் செவிலியராக பணியாற்றியதாகவும் 3 முறை இதே குற்றச்சாட்டில் கைதானவர் என்றும் கூறப்படுகிறது. புரியுதா? அப்ப செய்ய வேண்டியது அவசியமே இல்ல. அவன் ரொம்ப நல்லவன், நீ யாரோ ஒருத்தர் சொல்றாங்க மிரட்டே பயந்து போய் பண்றேன். காசு வாங்கமா பண்றியா? நேற்று வந்திருக்கிறீங்க நீங்க இந்த இடத்துக்கு, எவ்வளவு தைரியம் இருக்கும். யாரும் வரமாட்டாங்க, பிடிக்க மாட்டாங்க, பாத்துக்கலாம். நாமக்கல் மாவட்டம் வேலூர் பேரூராட்சி மாமன்ற கூட்டத்தில் தங்களது கருத்துக்களை கேட்காமல் தீர்மானங்கள் வாசிக்கப்பட்டதாக கூறி 10 கவுன்சிலர்கள் விடிய விடிய உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். நேற்று காலை தொடங்கி விடிய விடிய மாமன்ற கூட்டத்திலேயே படுத்து உறங்கி போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் கவுன்சிலர்களுடன் பேரூராட்சிகள் உதவி இயக்குநர் பேச்சுவார்த்தை நடத்தியும் போராட்டம் நீடித்தது. திருவண்ணாமலை மாவட்டம் செய்யாறு அருகே டெய்லி நிறுவன குளிர்பானம் அருந்தி 6 வயது சிறுமி உயிரிழந்ததாக கூறப்படும் சம்பவத்தை அடுத்து சம்பந்தப்பட்ட நிறுவனத்தின் நாமக்கல் மாவட்ட தொழிற்சாலை உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரி ஆய்வு மேற்கொண்டார். ராசிபுரம் அடுத்த ஏகே சத்திரம் பகுதியில் டெய்லி ஃப்ரெஷ் குளிர்பான ஆலை அமைந்துள்ளது. சிறுமி குடித்த குளிர்பானம் கிருஷ்ணகிரி தொழிற்சாலையில் தயாரிக்கப்பட்டது என்று தெரிவித்த உணவு பாதுகாப்பு அலுவலர் முருகன் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக இங்கு ஆய்வு மேற்கொண்டதாக கூறினார். கிருஷ்ணகிரி மாவட்டம் காவேரிப்பட்டினம் பேரூராட்சி மற்றும் மிட்டஹள்ளி பஞ்சாயத்து உட்பட்ட 100க்கும் மேற்பட்ட வீடுகளுக்குள் மழைநீர் புகுந்தது. மாவட்ட ஆட்சியர் KM சரையு அப்பகுதியில் ஆய்வு மேற்கொண்டு மழைநீரை உடனடியாக அகற்ற உத்தரவிட்டார். தென்பெண்ணை ஆற்றுக்கு செல்லும் கால்வாயில் அடைப்பு மற்றும் கால்வாய்க்கு செல்லும் சிறு பாலங்கள் ஆக்கிரமிப்பு காரணமாக வீடுகளுக்குள் மழைநீர் புகுந்ததாக அப்பகுதி மக்கள் தெரிவித்தனர். கடலூர் திருப்பாதிரி புலியூர் சோலை வாழையம்மன் கோவில் ஆடி மாத திருவிழாவின் ஒரு பகுதியாக அய்யனார் கோயிலில் ஊரணி பொங்கல் திருவிழா நடைபெற்றது. ஏராளமான பெண்கள் பொங்கல் படையலை சுமந்து ஊர்வலமாக சென்றனர். தொடர்ந்து கருப்பசாமி ஆட்டம், பொய்க்கால் குதிரை ஆட்டம் உள்ளிட்டவை நடைபெற்றன. சென்னை பல்லாவரம் வேல்ஸ் வித்யாசிரமம் சீனியர் செகண்டரி பள்ளி மாணவர்கள் 3000 பேர் ஒன்றிணைந்து துணி மற்றும் காகிதத்தால் ஆன கைப்பைகளை அரை மணி நேரத்தில் தயாரித்தனர். பிளாஸ்டிக் பைகளின் தீமை குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையிலும் துணி மற்றும் காகித பைகளின் முக்கியத்துவத்தை எடுத்துரைக்கும் வகையிலும் இந்த நிகழ்ச்சி நடைபெற்றது. ஜீரோ இஸ் குட் என்ற விழிப்புணர்வின் அடிப்படையில் சென்னையில் விபத்தில் மரணம் ஏற்படாத நாளாக நேற்று இருந்ததாக சென்னை போக்குவரத்து காவல்துறை தெரிவித்துள்ளது. வாகன ஓட்டிகளுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்தும் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டதாகவும் கூறப்பட்டுள்ளது. பீக் அவர் என கூறப்படும் நேரங்களில் போக்குவரத்து நெரிசல் அதிகமாவதாலும் சிக்னல்களில் காத்திருக்கும் நேரம் காரணமாகவும் அலுவலகம் மற்றும் பள்ளி கல்லூரிகளுக்கு செல்வோர் வேகமாக வாகனங்களை ஓட்டும் போது விபத்துகள் ஏற்படுவதும் போலீசார் ஆய்வில் தெரியவந்தது. திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரியில் புதிதாக திறந்து வைக்கப்பட்ட நகராட்சி அலுவலக கூடுதல் கட்டிடத்தின் சுவர்கள் விரிசல் விழுந்தும் படிக்கட்டின் இரும்பு கைப்பிடிகள் சேதமடைந்தும் காணப்படுவதால் அதிகாரிகள் உரிய ஆய்வை மேற்கொள்ள வேண்டும் என மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். 1 கோடி ரூபாயில் கட்டப்பட்ட இந்த கட்டிடத்தை முதலமைச்சர் ஸ்டாலின் நேற்று காணொலி வாயிலாக திறந்து வைத்தார். ஆவடி மாநகர காவல் ஆணையரகம் சார்பில் பள்ளி கல்லூரி மாணவர்களிடையே போதை பழக்கத்திற்கு எதிரான விழிப்புணர்வு ஏற்படுத்த நிகழ்ச்சி நடத்தப்பட்டது. காவல் ஆணையர் சங்கர், பாடகர் மனு உள்ளிட்டோர் கலந்து கொண்டு கையெழுத்து இயக்கத்துடன் நிகழ்ச்சியை தொடங்கி வைத்தனர். இளைஞர்கள், காவல்துறையினர் பங்கேற்கும் கிரிக்கெட் போட்டியை ஆணையர் சங்கர் பேட்டிங் செய்து தொடங்கி வைத்தார்.
நிகழ்ச்சியில் போதை வேண்டாம் என்ற விழிப்புணர்வு பாடலை பாடகர் மனோ வெளியிட்டார். பின்னர் அதே பாடலை செய்தியாளர்கள் முன்பு பாடி காட்டினார்.